ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மை லிட்டில் ஹாப்பினஸோட 13வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரூட்லாம் கொடுத்து இதை சாப்பிட்டு ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பாரு. இப்போ அவங்களும் அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சரின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுட் பாய்சன் ஆகி படுத்திருப்பாள் இந்த எலிசா. ஸோ அவளோட ஒர்க் தான் நம்ம ஹீரோயின் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷாங் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு, ஆனால் அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கே உன்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் பண்ணல, எனக்கு டைமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஷாங் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் வந்து டேட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களும் சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களோட கடை காமிப்பாங்க. ஒரு 4 போலீஸ் வந்து அந்த கடையில் சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட கடையில் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆச்சுல. ஸோ அதனால இப்போ அப்படியே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னால் எதுவுமே முடியாது போல, நான் திரும்பவும் எங்கள் அப்பா கூடயே நான் வேலைக்கு போக போகிறேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல தலையை அப்படியே தடை விடுறாரு, நாய்க்குட்டி தலை மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ம வான் தான். இப்போ நீங்கள் என் தலையை தொட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா தொட்டேன். அப்போ நீங்கள் என் தலையை தொட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வானும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ வந்து நான் சும்மா விட மாட்டேன், எதனால ஃபுட் பாய்சன் ஆச்சு, அந்த பொண்ணு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானோட புக் ஷாப் இருக்குல்ல, ஸோ அந்த புக் ஷாப்புக்கு உள்ள இருந்து டேரக்டா அந்த ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் அப்படியே உள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த எலிசா சாப்பிட்ட ஒரு ஃபுட் இருக்கும். அந்த ஃபுட்டில் என்ன வாசனை அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் ஒரு ஈச்ச வாசனை வருது. ஸோ இதுல இருந்து தான் அவளுக்கு ஏதோ நாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்து குண்டா இருப்பார்ல, ஸோ அதனால ஓடவே மாட்டாரு. நம்ம ஹீரோயின் தான் பின்னாடி கொடை வச்சு குத்திட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ குத்துற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கும். இதை கம்ப்ளீட்டா முடிச்சா அப்படி மட்டும்தான் அவங்களுக்கு அந்த லாயரான அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப பதட்டமா இருக்கும்போது இப்போ அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் இவங்களும் அந்த ஃபுட் எங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு அவனை கையும் காலமா பிடிச்சி போலீஸ்ட்ட ஒப்படைச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பிளான் போட்டு. இப்போ வான் வந்து நான் வெளியே இருக்கேன், நீ உள்ள போய் அவன்கிட்ட பேச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ உள்ள வந்து அவங்களும் அப்படியே பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி சிக்கன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருமா இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை, இங்க ஒரு பீஸ் 2 பீஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க நானும் ஒரு பார்பிக்யூ கடை வச்சிருக்கேன், அதனாலதான் இது வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் $42 அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது அவ்வளோலாம் என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து அப்படியே போகும்போது சரி ஓகே நில்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்கறான். இப்போ நீ முதல்ல பொருளை காட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் மீந்து போன அது எல்லா கறியும் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு வச்சிருக்கான். ஸோ அதுல இருந்து பேட் ஸ்மெல் வருது. இது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும், ஆனா இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இது சாப்பிட்ட மக்களுக்கு எதுவும் ஆகாத, அது என்ன நமக்கு என்ன, நமக்கு காசு வருதுல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதனால உனக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நீ திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இவன் பேசின எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லும் போது இங்க பாரு அந்த போனை எனக்கு கொடுத்துரு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அங்கிருந்து அப்படியே வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் பிரசன்டேஷனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செலக்ட் ஆயிட்டியா, அவ்வளவுதானா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு தெரியல, இனிமேல் தான் ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த மாதிரி அவனை மாட்டி விட்டுட்டு இவங்களோட கடையை சீல் பண்ணிருப்பாங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து லாயரா இருக்கிறதுக்கு இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இனிமேல் நம்ம ஹீரோயின் வந்து லாயர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்கு. ஏ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே சந்தோஷத்துல இருக்கும்போது இல்ல நான் முதல்ல போய் இது என்னோட ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அட ஏண்டி இந்த மாதிரி எல்லாரும் லவ் வந்தா இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ ஏன் இந்த மாதிரி இப்படி நின்றுகிட்டு இருக்க, எவ்வளவு குளிர்ந்து தெரியுமா, உனக்கு ஜரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே நறுக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. என்னடா இவன் என்னடா பண்றா அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு ஐயோ சூப்பர் இதுதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் சரிமா நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்றாங்க. அப்ப என்னோட பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கவலையே படாதீங்க, அவளை என் கண்ணு மாதிரி நான் நல்லா பாத்துக்குவேன், நீங்க பயப்படாம போங்க, அவளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நம்பிக்கைலாம் கொடுக்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட டைரி ஒன்று இருக்கும். அதாவது அவங்க அப்பா லாயரா இருக்கும்போது எழுதியிருப்பாரு. ஸோ அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், காசுக்காக நம்ம விலை போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அப்படியே தூங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே மாசா லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே செம்மையா ரெடி ஆகி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட்ல யாரா இவ இவ்வளவு அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கார்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே வந்து அந்த இடத்துல டிராப் பண்ணா இப்போ உடனே இறங்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலில் வந்து ஒரு பேண்டேஜ் போட்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தா ஹீல்ஸ் போடுறல, ஸோ அதனால அந்த இடத்துல தழும்பு மாதிரி வரும், அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விடுறாரு. இப்போ அவங்களும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. உள்ள போனோடனே அங்க இருக்கிறவங்க வந்து இங்க பாருமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கிஃப்ட் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கி உட்காந்துக்கிட்டு அப்பாடா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஷாங் வந்துடுறாரு. ஷாங் வந்து
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட கேபின் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவங்களும் அங்க போய் நின்னா, இங்க பாரு இன்னும் 1 வருஷம் உனக்கு ட்ரைனிங் பீரியட் தான், நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யணும், எனக்கு கீழே தான் நீ வேலை செய்ய போற, நம்ம இன்னும் அன்சால்வ் பண்ணாத கேஸ்லாம் நிறைய இருக்கு, ஸோ இன்னைக்கு நைட் வந்து நம்ம ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நைட் என்னால டின்னர் வர முடியாது, நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஷாங்கும் ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இதெல்லாமே நீ படிச்சு பாரு, இதெல்லாமே ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா சிவியரா ஒரு வயிறு வலி வருது அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த 13வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.